ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் அகாடமிலேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட்டு மேக்ஸ் செட்டில் வந்து போடுற மாதிரி தான் நம்ம போஸ்டர் வந்து போட்டிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து நம்ம அந்த மேக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம போட போகிறோம். அதில் மார்க் டெஸ்ட்டு தான் நம்ம போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டான வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படி வந்து நான் கொடுத்துருப்பேன். 50 கொஸ்டின்ஸ் வந்து தான் கொடுத்துருப்பேன். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 50 கொஸ்டினுக்கு நம்ம வந்து 20 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தான் தரோம். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக 1000 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. அந்த 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 25க்கு வந்து 23, 24 வந்து தான் எடுத்துட முடியும். எப்போவுமே மேக்ஸ் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாக கேட்பாங்க. மற்ற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வரும். ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நான் ஏற்கனவே நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த டெஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக 7 டெஸ்ட் வரைக்கும் போட்டிருந்தேன். அது ஃப்ரீயாக தான் போட்டிருந்தேன். பட் யாருமே அதில் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை. எனக்கு ஒருத்தர் எழுதினா கூட வந்து ப்ராப்பராக எழுதினாங்க அப்படின்னா கூட அது கன்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து அது யாருமே வந்து கன்டினியூ பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ 500 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராமில் வந்துட்டுனா அது பற்றின அப்டேட் வந்து நான் போடுவேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இருக்க தேவையான டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டுனா அதில் கேட்டுக்கங்க. நான் இதில் எக்ஸாக்டாக டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன். டெஸ்ட் ஷெடியூல் எடுத்துட்டிங்கன்னா இன்னையிலேருந்து ஒவ்வொரு 3 நாளைக்கு வந்துட்டுனா அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். யார் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு தனி குரூப் இது பண்ணி நான் அதில் வந்து டெஸ்ட் கொஸ்டின் வந்து அது வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 20 டெஸ்ட்டு வந்துட்டுனா கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த தனி குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டுனா ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ நான் கொஸ்டின் போடுவேன் அப்படின்னா வந்து ஈவினிங்கில் 5 or 6 இந்த 2 டைமில் வந்துட்டுனா ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஈவினிங்கில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு அதை நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா, அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த போஸ்டரில் இருக்கிற ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்துட்டுனா நீங்கள் அனுப்பலாம். இதில் வந்து நான் சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன். சொல்யூஷன் வந்துட்டுனா இப்போதைக்கு நான் பிளான் பண்ணல. பட் ஆனால் வந்து ஆன்சர்ஸ் கீஸ் வந்துட்டுனா கொடுப்பேன். ஆன்சர் கீ வந்துட்டுனா நீங்கள் எழுதின அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஓகேங்களா, அடுத்த நாள் வந்து அந்த குரூப்பில் வந்து ஆன்சர் கீ போட்டுருவோம். மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கான சொல்யூஷன் ட்ரிக் கொஸ்டின்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 3 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா, 3 days ஒன்ஸ் வந்து நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலாக டெய்லி தான் பிளான் பண்ணேன். டெய்லி பிளான் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நம்ம இருக்கிற கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு 45 நாள் இருக்குது. 45 நாளைக்கு வந்து நம்ம டெய்லி பிளான் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து 3 days ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 14 வரைக்கும் செப்டம்பர் மாதத்துலேருந்து வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் போடுற மாதிரி இருந்து நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தரேன். இந்த 20 கொஸ்டின்ஸ் இல்லாமல் செப்டம்பர் மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தரேன். சரி, இதில் நான் வேல்யூ ஆடடாக என்ன வந்து நான் தரலாம் இருக்கேன் அப்படின்னா, கடந்த வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க தெரியுங்களா. சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸோட மேக்ஸ் கொஸ்டின்ஸு டாபிக் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்கு அதில் இருக்கிற டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, எந்த மாதிரி மாடல் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு மாடல் வைஸ் வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன். அதுவும் டெலகிராம் அது வந்து தனியாக நம்ம குரூப் இது பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் இது பண்ண பற்றி தான் இதுதான். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டோட கான்டாக்ட் நம்பரோட ஜிபே நம்பர் தான் வந்துட்டுனா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டுனா இருக்கும். அப்படி இல்லைனாலும் எனக்கு இந்த நம்பரில் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் வந்து நான் ஒரு 6 o'clock மேலே தான் வந்துட்டு நான் எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து எனக்கு அனுப்புங்க. இந்த நம்பருக்கு அனுப்புகிறப்போ நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி என்னங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டெலகிராம் குரூப்பில் இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னாவே நம்ம டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மணி விஜய் எஜுகேஷன் அகாடமின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இதுலேயே வந்துட்டுனா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். இதில் டெய்லி வந்து
டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எடிட்டோரியல் காப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டிஐபிஆர் நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இதில் போயிட்டு இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபைலில் போயிட்டு நீங்கள் மேக்ஸ் கொஷின் பேப்பர் இது கியூஏன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரோட இது வந்து வரும். மேக்ஸ் கொஸ்டின் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் வந்துன்னா இந்த குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்துன்னா எல்லாமே இந்த நம்ம குரூப்பில் போயிட்டு இதை சர்ச் பண்ணிங்க கியூஎன் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துன்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் போயிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 1க்கான ப்ராக்டிஸ் சீட்டு ப்ளஸ் வந்து புக்லெட் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலகிராம் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்க. நியர் ஃபியூச்சரில் குரூப் 1க்கான சப்போர்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஷெடியூல் போட்டு உங்களுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நான் அதில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த டெஸ்ட் ஷெடியூல் ப்ளஸ் வந்து இதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட டீட்டெயில் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அது பண்ணிடுங்க. இதை பார்த்துட்டு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.